மரகதம் பாட்டி, என்ன யாழினி, நல்லா சாமி கும்பிட்டீங்களா என்று விசாரித்தார். யாழினி, கும்பிட்டாச்சு, கிளம்பலாமா பாட்டி? அபிமன்யு, யாழினி, என்ன வேண்டிக்கிட்டேன்னு உங்க பாட்டி கிட்ட சொல்லு என்று வேண்டுமென்றே அவளை சீண்டுவதற்காக கேட்டான். யாழினி அவனிடம் எதையும் கூற வேண்டாம் என்று கண்ணை காட்டியபடி தன்னையே பார்க்கும் தன் பாட்டியை பார்த்து சிரித்து சமாளித்தாள். மரகதம் பாட்டியும் மற்ற குடும்பத்தினரும் இவர்கள் இருவரையும் மாற்றி மாற்றி பார்க்க, அபிமன்யு, அது ஒண்ணும் இல்ல, உங்க பேத்திக்கு ரெட்ட குழந்தை வேணுமாம் என்று அனைவரின் முன்பும் போட்டு உடைத்தான். வள்ளியம்மை, அதுக்கு என்ன அபி, கண்டிப்பா நடக்கும் என்று மகிழ்ச்சியாக கூற, ஆரியன், நான் அப்போவே நினைச்சேன், நீ இதுக்கு தான் எங்க அண்ணனை கூப்பிட்டுக்கிட்டு இவ்வளவு தூரம் கோவிலுக்கு நடந்து போனியா என்று ஒரு புறம் கேட்க, யாழினிக்கோ அனைவரின் முன்பும் நிற்கவே முடியவில்லை. வெட்கமாகி போனது. குடும்பத்தினர் அனைவரும் அபிமன்யு கூறியதை கேட்டு மகிழ்ச்சியாக சிரித்தனர். ஆனால் கயல்விழிக்கு மட்டும் இவர்கள் இருவரையும் பார்க்க பொறாமையாக இருந்தது. இந்த கதையை முழுவதும் கேட்டு மகிழ என்னுடைய